நார்மலான பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து 120/80, அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட்டோட சுருங்கி விரியும் போது வரக்கூடிய ப்ரெஷரை, பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் ரெண்டு வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது மேலே நோட் பண்ணுவாங்க. அது வந்து 120 இருந்து நமக்கு வந்து ஒரு 140 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. டயஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது கீழே நோட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு 80லேருந்து ஒரு 90 வரைக்கும் மார்க் ஆகலாம் எம்ஹெச்ஜி. நார்மலான பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து இப்போ நார்மல் ரேஞ்ச் வந்து 120/80 இருக்கிறது நார்மல் ரேஞ்ச். ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு கண்டினியூஸாக பார்க்கும்போது, கண்டினியூஸ்லாம் ஒரு நாள் மார்னிங் பார்க்கலாம், ஒரு நாள் ஈவினிங் பார்க்கலாம், ஒரு நாள் வந்து பிஃபோர் த மீல், அதாவது நைட் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்போயுமே உங்களுக்கு வந்து அந்த 150/95க்கு மேலேயே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த லெவலில் இருந்தால் நம்ம மெடிசன் சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. இப்போ இதை விட நம்ம விட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னீங்கன்னா, சில பேருக்கு 180/110 கூட போகும். அந்த மாதிரி லெவல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சடனாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்படும். அது என்ன மாதிரி இருக்கலாம்னா, பிரெயின் பாதிக்கலாம், ஹார்ட் பாதிக்கலாம், இல்லை கிட்னி கூட பாதிக்கலாம். ஒரு ரெகுலர் வாக்கிங், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லி ரெகுலர் வாக்கிங் போகிறது, ஃபுட் ஸ்டைல் மாற்றுறது, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாலே உங்களோட பிபி லெவல் ரெடியூஸ் ஆகும். தேங்க்யூ.